நாம் சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பிக்கப்பட்டவர்கள். யாக்கோபு 1:18 அவர் சித்தங்கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதற் பலன்களாவதற்கு நம்மை சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பித்தார். தேவன் தம்முடைய சித்தங்கொண்டு நம்மை தம்முடைய வசனத்தினாலே ஜெனிப்பித்தார் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் என்றும், அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள் என்றும் யோவான் 1:12 மற்றும் 13 சொல்லுகின்றன. அதாவது அவர்கள் தேவனுடைய சித்தத்தின்படி பரிசுத்த ஆவியினால் பிறந்தவர்கள். நாம் ரட்சிக்கப்பட்டு மறுபடியும் பிறந்தது தேவனுடைய சித்தம். எதற்காக நம்மை ஜெனிப்பித்தார்? தேவன் தம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதற் பலன்களாவதற்கு நம்மை ஜெனிப்பித்தார் என்று நாம் தியானித்து கொண்டிருக்கிற வசனம் சொல்லுகிறது. முதற் பலன்கள் என்றால் என்ன? லேவியராகமம் 23:10 அறுவடையில் முதற்பலனாகிய ஒரு கதிர்க்கட்டை ஆசாரியனிடத்தில் கொண்டு வர வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. முதற்பலனை செலுத்தினால் மீதியாயிருக்கிற பலன்களும் பரிசுத்தமாக்கப்படுகிறது. மேலும் அது ஆசீர்வாதமாகவும் இருக்கும் என்றும் நீதிமொழிகள் 3:9 மற்றும் 10 சொல்லுகின்றன. தேவனுக்கு செலுத்தும் முதற்பலன் மேன்மையாகவும் கொழுமையாகவும் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் என்பதை ஆதியாகமம் 4:3 முதல் 5 உள்ள வசனங்களில் அறிகிறோம். பழைய ஏற்பாட்டின் இந்த திருஷ்டாந்தங்களை புதிய ஏற்பாட்டின் சத்தியத்தில் இணைத்து தியானிப்போம். 1 கொரிந்தியர் 15:20 சொல்கிறது, கிறிஸ்துவோ மரித்தோரிலிருந்து எழுந்து நித்திரை அடைந்தவர்களில் முதற் பலனானார். தேவனுடைய குமாரன் இயேசு கிறிஸ்துதான் பிதாவாகிய தேவனுக்கு முதற் பலனானவர். அவர் மேன்மை உள்ளவர், சிறந்தவர், பரிசுத்தமானவர். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற நாம் அனைவரும் தேவனுடைய பிள்ளைகள் என்றும் இயேசு கிறிஸ்துவின் சகோதரர்கள் என்றும் கொலோசியர் 1:18 ரோமர் 8:29 ஆகிய வசனங்கள் சொல்லுகின்றன. இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற நாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் முதற் பலன்களாய் ஜெனிப்பித்திருக்கிறார். நம்மை எப்படி எதினால் ஜெனிப்பித்தார்? தேவன் நம்மை சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பித்தார் என்று நாம் தியானித்து கொண்டிருக்கிற வசனம் சொல்லுகிறது. 1 பேதுரு 1:23 சொல்லுகிறது, அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவன் உள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே. அப்படி என்றால் யாக்கோபு 1:18 சொல்லுகிற சத்திய வசனம் என்பது 1 பேதுரு 1:23 சொல்லுகிறபடி என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவன் உள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்து. இந்த அழிவில்லாத வித்துவாகிய தேவ வசனத்தில்தான் நாம் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம். அழிவில்லாத வித்து என்பது தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து தான். ஜெனிப்பிக்கப்படுதல் என்பதின் இன்னொரு ஆவிக்குரிய விளக்கத்தை எபேசியர் 1:13 சொல்லுகிறது, நீங்களும் உங்கள் இரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். நாம் இவ்வாறு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை கேட்டு பரிசுத்த ஆவியினால் முத்திரையிடப்பட்டு ரட்சிக்கப்பட்டு மறுபடியும் பிறந்து இவ்வாறு ஜெனிப்பிக்கப்பட்டு இருக்கிறோம். எதற்காக? தம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதற் பலன்களாவதற்கு என்று நாம் தியானித்து கொண்டிருக்கிற வசனம் சொல்லுகிறது. கொலோசியர் 1:12 முதல் 18 உள்ள வசனங்களை நீங்கள் கவனித்து வாசித்தால் இந்த சத்தியம் நமக்கு தெளிவாகும். இயேசு கிறிஸ்துவே சபையாகிய சரீரத்துக்கு தலையானவர் என்றும் எல்லாவற்றிற்கும் அவர் முதல்வர் என்றும்
அவரே ஆதியும் மரித்தோரிலிருந்து எழுந்த முதற் பேருமானவர் என்றும் 18ஆம் வசனம் சொல்லுகிறது. இந்த முதற் பலன்களாகிய நாம் ஒளியிலுள்ள பரிசுத்தவான்களின் ஐக்கியத்தில் சுதந்திரமடைய வேண்டும் என்றும் 12ஆம் வசனம் சொல்லுகிறது. இதற்காகவே நாம் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுகிறது, தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாயிருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். பரிசுத்த வேதாகமத்தில் இந்த வசனங்கள் சொல்லுகிறபடி நம்முடைய ஆவிக்குரிய ஐக்கியம் இருந்தால் மட்டுமே நாம் முதற் பலன்கள் என்று சொல்லுவதற்கு தகுதியானவர்கள். இதற்காகவே தேவன் தம்முடைய சத்திய வசனத்தினாலே, அதாவது சத்தியமானவராகிய இயேசு கிறிஸ்துவினால் நம்மை ஜெனிப்பித்தார் என்பதே நாம் தியானித்து கொண்டிருக்கிற வசனம் தரும் சத்தியம். தேவன் இவ்விதமாக நம்மை ஜெனிப்பித்ததின் நோக்கத்தை உணர்ந்து ஆவிக்குரிய ஜீவியத்தை நிறைவேற்றுவோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.